18th May 2025 இஸ்ரோவோட 101வது PSLV C61 ராக்கெட் லான்ச் ஆகுது. இது என்ன பர்பஸுக்குன்னா எர்த் கேப்பபிலிட்டி சர்வைலன்ஸ் கேப்பபிலிட்டியாக இந்த சேட்டலைட் லான்ச் ஆகுது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா EOS எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அப்போ புவி கண்காணிப்புக்காக வேண்டி இந்த ராக்கெட்டை மேலே அனுப்புகிறாங்க. இதில் ஒரு எக்யூப்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் C-பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சூர் ரேடர். இந்த எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப மைன்யூட்டாக எடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து அந்த இமேஜ் ஃபோட்டோ எடுத்து கீழே அனுப்பும். அதுதான் ஹை பவர் ஆர் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இஸ்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தா ட்ரேட்மார்க் ஃபைலிங். என்ன ட்ரேட்மார்க்கு? ஒரு சிம்பல், ஒரு டிசைன், ஒரு கலர், ஒரு வேர்டு ஆர் ஃப்ரேஸ். இது எதுக்காகனா டு ஐடென்டிஃபை த ப்ராடக்ட், நம்ம கஸ்டமர். அந்த ஒரு ப்ராடக்டை ஈஸியாக கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த ட்ரேட்மார்க் வேணும். ஒரு சிம்பிளோ ஒரு டிசைனோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிடாஸ் அப்படி பார்க்கலாம், நைக்கு, கொக்கோ கோலா, இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த நேமு, அந்த பிராண்டு, அந்த டிசைன், அந்த கலர், அந்த மாதிரி. இது லீகல் ப்ரொடெக்டட். இது ட்ரேட்மார்க். இப்போ இந்த 2015 2024 வரைக்கும் இந்த பீரியடில் எத்தனை ட்ரேட்மார்க் ஃபைல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 வந்து சைனா. 68 லட்சம் ட்ரேட்மார்க் ஃபைல்ஸ் ஆகிருக்கு. ஆனால் சைனாவுக்கு அடுத்து யூஎஸ்ஏ வந்து 5,80,000 ஃபைல் ஆகிருக்கு. பட் இந்தியா 5,40,000 தேர்ட் ரேங்கில் இருக்குது வேர்ல்டில் ரிகார்டிங் ட்ரேட்மார்க் ஃபைல். ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. See you.